வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறேன். இது வந்து ரெடிமேட் மாவு தான். இந்த ரெடிமேட் மாவு வந்து பால் அரை டம்ளர் பால் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ சைஸு தேவையான அளவு நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு செய்யறதை காமிக்கிறேன். குலோப் ஜாம் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காயட்டும். இந்த பக்கம் அடுப்பில் சர்க்கரை பாவு காய்ச்சிடும். அது இது வச்சுப்போம். பாத்திரம் அடுப்பில் வச்சு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். சர்க்கரை பாவுக்கு சர்க்கரை பாவு வந்து நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். குலோப் ஜாமுக்கு 2 சொம்பு ஊற்றிருக்கேன், போதும். தண்ணி நல்லா கொதி வைப்பேன். கொதி வந்தோன்னே சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிப்போம் குலோப் ஜாம் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் உருண்டையாக ஒன்று ஒன்றா போடணும். நமக்கு இதில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துப்போம். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. ஒரு நேரமாக தான் வறுத்து எடுக்கணும். தீயை நம்ம வேகமாக வச்சு வரக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். அப்போ அந்த எண்ணெய் சூட்டுக்கு வந்து உருண்டை வெந்துடும். நம்ம ஃபுல் தீயை வச்சுட்டு உருண்டை போட்டோன்னா மேலே தான் வெந்திருக்கும், உள்ளே வேவாது, உள்ளே மாவாக இருக்கும். நம்ம எண்ணெய் நல்லா காயிட்டோம். அப்புறம் நம்ம உருண்டை ஒன்று ஒன்றா போடுவோம். கட் பண்ணுறோம். ரெடி பண்ணி உருட்டி வச்சுட்டேன். நம்ம இந்த அளவு உருட்டினாலே எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிடும். அப்புறம் இன்னும் நம்ம இது சர்க்கரை பாவில் ஊறும் போது இன்னும் பெருசாகிடும். நம்மளுக்கு எவ்வளோ அளவு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இது வந்து ரெடிமேட் மாவு தான். இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பால் மட்டும் நம்ம தண்ணிக்கு பதில் பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இதை உருட்டி வச்சுக்கணும். இது ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே உருட்டி வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான். இது வந்து 50 கிராம் சர்க்கரை இருக்கும் அந்த கிண்ணத்தில். நான் இதில் வந்து 2 கிண்ணம் 2.5 கிண்ணம் 2 கிண்ணம் போட்டால் போதும். இன்னும் ரொம்ப ஓவராக இனிப்பு வந்தாலும் திகட்டும். அதனால் நம்ம எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி கொதி வரப்போகுது. சர்க்கரை போட்டுப்போம். அதில் இந்த கப்பில் 2 கப்பு தலை தட்டி போட்டிருக்கேன். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் திகட்டும். நம்ம எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தவரை தான் போடணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி சர்க்கரை போட்டோம். அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் தூளை போட்டுப்போம். இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் கலர் வேணுன்றதுனால கொஞ்சமாக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கேசரி பவுட்ரு கலரு கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாவோட சேர்த்துப்போம்.
நல்லா நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதித்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணும். நம்ம கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு சர்க்கரை பாகு ஒட்டணும். கம்பி பாதெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கு. அந்த பிசு பிசுப்பு கையில் இப்படி நம்ம எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு சர்க்கரை பாகு ஒட்டுற மாதிரி வரும். அப்போ நம்ம அதை இறக்கிட்டு சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த உருண்டையை நம்ம பொரிச்சிட்டு உருண்டை கொஞ்சம் சூடு ஆறுனோன்னா அப்புறம் தான் போடணும். ரெண்டுமே சுட சுட போடக்கூடாதுங்க. சர்க்கரை பாகு வந்து முக்கால் பதம் ஆறிடணும். கால் பதம் இருக்கும்போது தான் இந்த உருண்டையை அதில் போடணும். நம்ம சூடோடு இது சூடோடு போட்டால் ரொம்ப ஊறி போய் பொதன்னு உருண்டை நம்ம முழுசாக எடுக்க வராது. எடுக்கும் போதே அப்படியே நம்மளுக்கு கரைஞ்சிரும். சர்க்கரை பாகு வந்து முக்கால் பதம் நம்ம ஆற வச்சுட்டு தான் உருண்டையை போடணும். அதில் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிருச்சு. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போடுவோங்க. போடும் போதே பார்த்து போடுங்க, எண்ணெய் மேலே தெரிக்கும். அதனால் மெதுவாக போடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா போட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் அந்த உருண்டை வந்து மேலே வந்துடுங்க. இது போடும்போது மட்டும் கவனமாக போடுங்க, இல்லைன்னா கையில் மூஞ்சிலெல்லாம் எண்ணெய் தெரிக்கும். மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக போடுங்க. கையில் மூஞ்சிலெல்லாம் தெரிக்குங்க. நம்ம இப்படி போடும்போது தவறி அப்படி அதில் விழுந்துருச்சுன்னா கூட நம்ம மேலே தான் அது தெரிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த உருண்டை மேலே வெந்தோடனே, மேலே இருக்க மாவு வெந்தோடனே எல்லாமே மேலே வந்துடுங்க. அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு மெதுவாக திருப்பி பரட்டி விட வேண்டியதாங்க. இது அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கரண்டியை வச்சு மெதுவாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருப்போங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா நாலா பக்கமாக வெந்து வரும். ரொம்பவும் கலரு டார்க்காக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் தான் நம்ம சர்க்கரை பாவில் போட்டு எடுக்கும்போது கலர் பார்க்குறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும். கட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துருக்கேன். இது வரேன் வீடியோ காண்டி நான் உடச்சி காமிக்கிறேங்க. உள்ளே பாருங்கள் வெந்திருக்கு, எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நான் வீடியோ காண்டி தான் இதை உடச்சேன். உள்ளே நல்லா வெந்திருக்கு, மேலேயும் நல்லா பொன்னிறமாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ நம்ம இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வேகமாக வச்சிடக்கூடாது. மடன்னு மேலே வெந்துடும், மாவு உள்ளே வேகாது. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விடணுங்க. அப்போ தான் அது மெதுவாக வேகும். சர்க்கரை பாவு அந்த பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதையே
கொஞ்ச நேரம் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அப்புறமா போட்டுக்கேன். இது பாருங்கள், ஒரு பாக்கெட் மாவு தான், ஒரே ஒரு பாக்கெட் மாவு தான் போட்டு செஞ்சேன். எவ்வளோ உருண்டை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நேரம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பாருங்கள், குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை பாவில் இந்த குலோப் ஜாம் உருண்டையை பொரிச்ச உருண்டையை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பாக்கெட் மாவு தாங்க பாருங்கள், 50-60 உருண்டைக்கு மேலே வந்துருச்சுங்க. நம்ம இதே கடையில் வாங்கினா நம்ம ஃபேமிலிக்கு நிறையா செலவாகும். இந்த மாதிரி நீங்களும் ரெடிமேட் மாவு இருந்தாலும் சரி, நீங்களே ரெடி பண்ணி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே. எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.